ஏன் முதல்ல ஆர்த்ரைட்டிஸ் யங் பீப்புளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு? இதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன? ஒரு யங் ஆர்த்ரைட்டிஸை எப்படி குறைக்கலாம்? இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்க்கான ரீசன் என்னன்னு பார்த்தா, நம்மளுக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்ற ஒரு காமன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இஸ் பிகமிங் வெரி ரேம்பண்ட். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அவர் டயட்ல ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஆர்கனோ பாஸ்பரஸ் பாய்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸை ஸ்டிமுலேட் பண்ணுதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கைக்குத்தல் அரிசி நான் சின்ன வயசுல இருக்கும்போது குத்தி தான் வந்து கைக்குத்தல் அரிசி தான் வீட்டில் புழங்குறதே. தோட்டத்தில் வர்ற அரிசியை எடுத்து அதை வந்து உரல்ல போட்டு குத்துறது. அப்போ எங்க பாட்டியெல்லாம் ரெண்டு உலக்கை வச்சிருப்பாங்க, அப்படி மாற்றி மாற்றி குத்திக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப காமன். அதை அப்படிதான் அரிசி எடுப்போம், அதை தான் சாப்பிட்டு வளர்ந்தோம். அப்போ அந்த அரிசியில வந்து தயமின் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அந்த இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நம்ம சாப்பிட்டோம். அப்போ அது வந்து அரிசியை விட ஒரு குட் குவாலிட்டி ஃபுட் கிடையாது. ஆனால் அந்த அரிசி என்ன குவாலிட்டியில் இருக்குதுங்கிறது தான் நம்ம முக்கியம்.